தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு பஞ்ச் லைன் பிரசாத் இன்ட்ரடக்ஷன்ல கேட்டா நீ ரொம்ப அப்செட்டா இருக்க போல. ஆமா மச்சான். ஓகே ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். இளங்கோ மச்சி, எந்த இளங்கோ சொல்டா. என்னடா அப்செட்டா இருக்கேன்னு சொல்றேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்ன மாதிரி ஆறி போன இட்லி தோசைக்கு உன்ன மாதிரி சூடான சாம்பார் தானே. இதெல்லாம் நல்லா பேசு. எப்போவாவது சோகமா இருந்தா பரவாயில்ல, எப்பவுமே சோகமா இருந்தா டேக் யுவர் ஓன் டைம் தான் சொல்லுவாங்க. சரி அதான் விடு, உன் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு என்ன வாழ்க்கை ஆஸ் யூஷுவல். வாழை இலையில ஊத்துன ரசம் மாதிரி அது எங்க போகுதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அது போற போக்குல போயிட்டு இருக்கண்டா. ஆமா, இப்ப ஏன் நீ அப்செட்டா இருக்க? எல்லாம் பாஸால தான் மச்சி. சின்ன டாஸ்கை ஆம்பிளிஃபை பண்ணி பெரிய டாஸ்கா மாத்தி கிரைசிஸ்ன்ற பேர்ல தேவையில்லாத ப்ரெஷர் கொடுப்பான். சரி, அதை நம்ம சிம்பிளா முடிச்சிடலாம் நினைச்சா மைக்ரோ மேனேஜ் பண்ணுவான். எல்லா ஆக்டிவிட்டிஸையும் செக் பண்ணுவான், எல்லா டெசிஷனையும் கொஸ்டின் கேட்பான். லாஸ்டா என்ன தெரியுமா சொல்லுவான்? இது கூட தெரியல, என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்து மீட்டிங் போட்டுருவான். மச்சி, அவன் என்ன பாஸா இல்ல லூசா? இந்த அளவுல உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்கான். நீ கவலைப்படாத மச்சி, உனக்கு மட்டும் இந்த பாஸ் பிரச்சனை இல்ல, இங்க உள்ள பாதி பேருக்கு அந்த பாஸ் பிரச்சனை இருக்கு. நான் சொல்றதை நீ நம்பல, நான் அவங்களே கேளு. என்னங்க கரெக்டா? கரெக்ட் மச்சி. எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கரெக்ட் தான் மச்சி. உனக்கு உன் ஸ்ட்ரென்த் தெரியல மச்சி. நீ யாரு? விஎம்எஸ் சர்டிபிகேஷன் வாங்கின ஆளு. வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாத நீ, எப்பவுமே வந்து ஜாலியா இருக்கிற ஆளு, நீயே சோகமா இருக்கன்னா நான் நினைக்கிறேன் நீ விஎம்எஸ் ரீசர்டிபிகேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ணணும். அதை விட முக்கியமானது என்னன்னா, நீ எப்படியெல்லாம் வந்து உன் பாஸை கிண்டல் பண்ணியிருக்க. உன் பாஸ் உன்னை முகத்திலேயே டைரக்டா துப்புனா கூட என்னமா துப்புறீங்க, கரெக்டா அந்த முகத்துல விழுது அப்படின்னு சொல்ற ஆளு நீயே அப்செட்டா இருக்க. நீ பெட்டர் என்ன பண்ணு, ரீசர்டிபிகேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ணு. இப்போ அதை அப்டேட் பண்ணிருக்காங்க, 2 S அடிஷனலா ஆட் பண்ணிருக்காங்க. அது என்ன 2 S மச்சி? அதாவது ஒன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட், இன்னொன்னு சரண்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெக்கம், மானம், சூடு, சொரணை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு சரண்டர் ஆயிட்டீங்கன்னா நீ சர்வைவ் ஆகலாம்.